இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிரான்ஸில் இருக்கிற அண்ணா ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டிருந்தவை. இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன பொருள் விளையாண்டு பார்க்கலாம். 5 கிலோ தூள் கேட்டிருந்தவர் பேருங்கோ வடிவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். 8 கிலோ அரிசி மா கேட்டிருந்தவர் பேருங்கோ அரிசி மா தான் கூட கேட்டிருக்கிறார். அதோட மாசி சம்பல் அது 1/2 கிலோ. இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரக்கன்மா 3 பேக்கெட் 3 கிலோ. அதோட இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ தட்டை வடை. பத்தியத்தூள் வந்து 1/2 கிலோவா 1.5 கிலோ பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற மோர் மிளகாய் வந்து எனக்கு இன்னும் பேக்கிங் போட வந்து நேரம் இல்லை, அதனால் இப்போ வந்து பேக்கிங் போட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து இப்போ அனுப்பத்தான் போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு பொருட்கள் தேவை என்று சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு தான் பொருட்கள் நாங்கள் இப்போ அனுப்ப போகிறோம். அப்புறம் நாங்கள் இப்போ என்ன சாப்பாடுன்ட்டு போய் பார்த்துருவோமா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடுண்டு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கு அந்த முருங்கைக்காயில் நல்ல அம்மியில் அரைச்சி நல்ல ஒரு கூட்டுக்கறி தான் வச்சு காட்ட போகிறேன். கூட்டுக்கறி அது சொல்கிறது கூட்டுக்கறி தான் நல்லா வச்சு காட்ட போகிறோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. அம்மி இல்லாதாக்கள் சும்மா மிக்சியில் நீங்கள் நான் போடுற பொருட்களை போட்டு அரைச்சி இந்த கறியோருக்கா வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். பார்க்கல கூடிய இந்த வீடியோவை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க. ஓகே, நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்களை எல்லோரும் தவறாமல் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க அந்த முருங்கைக்காய் கூட்டுக்கறி எப்படி வைக்கலாம்னு போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டனை ஒருக்கா கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதர் வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்களா, அந்த உறவுகள் தான் இந்த முருங்கைக்காய். அதை நான் இன்றைக்கு ஒரு கறியை காய்ச்சி அவையே சந்தோஷப்படுத்த வைக்கணுமே. நான் அம்மிக்கறின்னு அம்மியில் அரைச்ச கறி. ஓகே, பாருங்க முருங்கைக்காய் எடுத்துருக்கேன், இவ்வளவு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். இதுக்கு ஒன்றுமே போட மாட்டேன். இந்த முருங்கைக்காயை மட்டும் தான் போட்டு ஒரு கறி வைக்க போகிறேன். அதோட வந்து முக்கியமாக சின்ன வெங்காயம் அதெல்லாம் மினைக்கடுமண்டே ஏற்கனவே எல்லாம் கழுவி எல்லாம் எல்லாம் தோடு உரித்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதோட கருவேப்பமிலை. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பழப்புளி கண்டிப்பாக தேவை. ஏன்னு சொன்னால் அம்மியில் இறக்கைகளை பழப்புளி கண்டிப்பாக விடணும். சில பேர் முருங்கைக்காய்க்கு பழப்புளி விடுறதில்லை. ஓகே, பழப்புளி எடுத்துருக்கேன். அதோட இஞ்சால வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, இளநீயும் தேவை எங்களுக்கு. ஓகே, இஞ்சால அம்மிக்கல்லில் வேறுங்க என்னென்ன பொருள்கள் வச்சுக்கிறேன்னு செத்தல் மிளகாய் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். அதோட மல்லி வந்து ஒரு கொஞ்சம் கணக்காக போட தேவையில்லை, ஒரு சுமார் கொஞ்சம். அதோட மிளகு. இது வந்து கறித்தூள் வந்து நீங்கள் விரும்பினா போடுங்க, ஆனால் நாங்கள் செத்தல் போடுறோடைய அது போடுறத விட நான் சும்மா காட்டியிருக்கிறேன். உப்பு, மற்றது இது சின்ன சீரகம், மற்ற எங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் இது இஞ்சி 2 துண்டு இஞ்சி, இது மஞ்சள் கட்டி 1, மற்றது உள்ளிப்பூடு வந்து 5 பூடு எடுத்துருக்குறேன். இவ்வளோ தான் எங்களுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நாங்கள் முதல்ல என்ன செய்வோம் சொல்லுங்க. அப்போ இந்த சிறகு பொருள் இருக்குது தானே, அதை வந்து நாங்கள் முதல்ல வறுத்து எடுப்போம் ஒரு கால். இப்போ வந்து நாங்கள் மல்லியை போட்டுக்கொள்ளுவோம். அதோட மிளகு கொஞ்சம். அடுத்தது வந்து நாங்கள் சின்ன சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். இவ்வளோத்தையும் படிவா மெல்லிய இது இருந்தால் சரி, அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த பச்சை மணம் இல்லாதபடியாக தான் இதை வறுக்கணும். இப்படியே வறுக்கைக்குள்ளேயே நாங்கள் இந்த செத்தலையும் போட்டுக்கொள்ளுவோம். அதையும் படிவா வறுப்போம். இது வந்து எங்களுக்கு வறுத்தது காணும். இதை வந்து நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். என்னென்னு சொன்னால் கறி வீடும் அதனால தான். ஓகே, இப்போ வந்து நாங்கள் சிறக்கு பொருள்கள் எல்லாம் வறுத்துட்டோம். அடுத்த வந்து நாங்கள் தேங்காயை உடைச்சி எடுப்போம். உடைச்சிட்டு திருவி எடுக்க வேணும். இந்த இளநீ எங்களுக்கு முக்கியமாக வேணும். இளநியை நாங்கள் அடிச்செடுப்போம். அடிச்செடுத்துட்டு பிறகு தேங்காயை திருவி எடுப்போம். ஓகே, பாருங்க தேங்காயை நல்ல வடிவாக உடைச்சி எடுத்துட்டோம். இஞ்சால் பார்த்தீங்களான்னு சொன்னால் இளநீ வந்து இந்த கருப்பு தும்புகள் வந்து இந்த விழும், அதை நாங்கள் இப்போ இந்த வடித்து எடுப்போம். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் முருங்கைக்காயை சின்ன சின்னனா கட் பண்ணி எடுப்போம். இந்த தோடுகளெல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் உரிச்சுத்தான் கட் பண்ண வேணும்.
நல்ல தும்பு இருந்தால் இப்படியே தண்டை வாழில் வரும். இந்த மாதிரிக்கு தும்பு எல்லாம் எடுத்திங்கன்னா கறி வந்து நல்லா இருக்கும். இந்த தும்பு சின்ன பிள்ளைகளுக்கு தொண்டிகளுக்குள்ள போடும் இல்லைன்னு சொன்னால் தும்பு இந்த நான் வந்து இப்படி ரெண்டாக தான் போடுவேன். என்னென்னு சொன்னால் சில பேர் வந்து அப்படியே அவிய விடுறவியல் அந்த ரெண்டாக்கி போட்டு இந்த மாதிரிக்கும் அவிய விடுறவியல் இப்படி அந்த ஒடுப்படியும் விடுறவியல் அப்படியும் போடலாம் விரும்பினால். எனக்கு வந்து அப்படி போட தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு அப்படி விருப்பம்னா நீங்கள் அப்படி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து பாருங்க நல்லா ஃபுல்லாகவே எல்லாம் சீவி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் தண்ணியை ஊற்றி நல்ல வடிவாக அலசி கழுவுவோம். இப்படி ரெண்டு தண்ணியில் நாங்கள் இப்படி அலசி வடிவாக கழுவுவோம். இப்போ வந்து நாங்கள் முருங்கைக்காயை நல்ல வடிவாக நீட்டாக கழுவி எடுத்தாச்சு 2-3 தண்ணியில். இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சு கொள்ளுவோம். அதில் எண்ணெயை சொல்ல மறந்துட்டேன். எண்ணெய் கொஞ்சம் விட போகிறேன். எண்ணெய் விட்டு கொஞ்சம் தாளித்து தான் இந்த அரைச்ச கறி நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சுடுது. நாங்கள் வந்து இப்போ வெங்காயத்தை போடுவோம். வதக்கி விடுவோம். இதுக்கு வந்து கடுகு சீரகங்கள் ஒன்றும் போடக்கூடாது. எங்களுடைய இந்த சரக்கு பொருள்களே காணும். அதே நாங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சா சரி. இதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த கறிக்கு வந்து பெருஞ்சீரகங்கள் கடுகுகள் ஒன்றும் போடுறதில்லை. இந்த கறிக்கு வந்து கடுமையாக வெங்காயம் வேக தேவையில்லை. இதுக்கு பிறகு நாங்கள் கருவேப்பிலை போடுவோம். அதையும் படிவாருக்காக வதக்கி விடுவோம். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் முருங்கைக்காயை இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக பிரட்டி விட வேணும். இந்த எண்ணெய் எல்லாம் அந்த முருங்கைக்காயில் சேர்கிற மாதிரிக்கு வடிவாக நாங்கள் பிரட்டி விடுவோம். அடுத்ததாக வந்து நாங்கள் இதுக்குள்ளே இந்த இளநீ எடுத்து வச்சுருந்த நாங்கள்லானே அதை இதுக்குள்ளே இப்படி வடித்து விடுவோம். அதோட தண்ணி ஊற்றுவோம். இந்த முருங்கைக்காய் அவிறதுக்காக நாங்கள் தண்ணி ஊற்றி விடுவோம். அதோட வந்து உப்பு போட போகிறோம். அளவாக உப்பை போட்டு விடுவோம். இப்போ நாங்கள் இது வந்து உப்பெல்லாம் போட்டாச்சு. இதை வந்து மூடி விட்டுட்டு நாங்கள் அவிய விடுவோம். இனிமேல் வந்து நாங்கள் அம்மியில் இந்த சரக்கு பொருளை அரைச்செடுப்போம். இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து மஞ்சள் கட்டியை கொஞ்சம் நெருக்கி போட்டு அரைச்சா தான் டக்குன்னு அரைக்கலாம். மஞ்சள் கட்டியை வடிவாக வச்சு ஒருக்கா நெருக்கி அரைப்போம். அடுத்ததாக வந்து நாங்கள் முதல்ல மிளகாய் போடக்கூடாது. அந்த மிச்சம் சின்ன சீரகம் மிளகு மல்லி அவ்வளோத்தையும் போடுவோம். ஓகே, இந்த மாதிரி கரைச்சதுக்கு பிறகு நாங்கள் இந்த சித்தல் மிளகாயை போட்டு அரைப்போம். பாருங்க, நல்ல மிளகாயை நல்லா அரைவட்டுடுது. இந்த மாதிரிக்கு பட்டை அரைக்க வேணும். ஓகே, இதுக்கு பிறகு நாங்கள் உள்ளியை இந்த என்ன இது இஞ்சியை வச்சு கொள்ளுவோம். இஞ்சியோடையே நாங்கள் இனிமேல் உள்ளியையும் வச்சு கொள்ளுவோம். பாருங்க, இந்த மாதிரிக்கு வடிவை அரைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் இதுக்கு விட்டு அரைச்சி எடுப்போம். அப்போ தான் எங்களுக்கு நல்ல பசத்தன்மையாக அரைச்சி தரும். தண்ணியை கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த சரக்கு பொருள் எல்லாம் நாங்கள் அரைச்சிட்டு பாருங்க நல்ல பசியாக அரைச்சாச்சு. இப்போ நாங்கள் என்னண்டா இதை வலிச்சு ஒரு டிஷ்ஷில் எடுத்துக்கொள்ளுவோம்.
இந்த பழைய காலத்துலலாம் இப்படி நல்லா உருண்டையாக்கி எடுப்பினா வேணா அந்த வலிக்கிற ஒரு இது வச்சுருக்கிறவையல்ல அந்த ஓலக்கனாட்டன்னு சொல்கிறது. அதெல்லாம் இப்போ எடுக்க போக இந்த மாதிரி இது அரைக்கிறதே பெரிய இது ஏன்னா இது அரைக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்துக்கு. ஓகே, நாங்கள் இந்த இதில் அரைக்கிறதே முறுக்கால் வலிச்செடுப்போம். இப்போ வந்து பாருங்க எல்லாம் பளிச்சாச்சு. ஓகே ஓகே, எங்களுக்கு இப்போ இந்த என்ன சொல்கிற சரக்கு பொருள் வந்து அந்த அரைச்ச உருண்டை வந்து ரெடி ஆகிட்டு அதை வந்து நாங்கள் இஞ்சால் வச்சு கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் அவிய வச்ச முருங்கைக்காயை திறந்து பார்ப்போம். வாவ், தண்ணி எல்லாம் வத்தி நல்ல வடிவாக நீட்டாக எங்களுக்கு வந்துருக்கு பாருங்கோ, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்த சரக்கு பொருளை இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். அதோடு வந்து நாங்கள் இந்த கட்டியாக புழிஞ்சு வச்ச பால் அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து இதற்காக நாங்கள் கிளந்து விடுவோம். இப்போ அதோட வந்து அடுத்ததாக பழப்புளி கொஞ்சம் விடுவோம். அதை நான் வடித்து தான் விடுறேன். இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக கிளந்து விடுவோம். பார்த்தீங்களா, அந்த கறி வந்து நல்ல இதாக இருக்குண்ணா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு கறி? நல்ல வாசமாக நல்ல கலராகவும் இருக்குண்ணா. இங்கே என் கையை பாருங்க, அந்த பத்தியது கரைச்ச மாதிரி இருக்கு. அந்த மஞ்சள் எல்லாமே நான் கை சூப்பராக இருக்குது பார்க்கண்ணா. இப்படி ஒரு தரம் எல்லா உறவுகளும் வச்சு சாப்பிட்டு பாருங்கோ. அம்மி இல்லாதார்கள் மிக்சியில் அடியுங்கோ. சும்மா அந்த மாதிரி வரும் இந்த கறி வந்து சூப்பர். பார்த்தீங்களா, அதை பார்க்கவே இப்போவே நல்ல இதாக கலர் ஆகிடக்கு என்ன நல்ல கலராகவும் நல்ல வாசமாக முக்கியம். ஓ, இந்த கட்டி நீங்கள் உப்பு காணாட்டா இந்த கட்டி வச்சு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இரும்ப வந்து இது மூட வேண்டாம். என்னென்னு சொன்னால் பால் எல்லாம் விட்டுட்டு வந்தானே இது கன நேரம் இன்னும் அடுப்பில் இருக்கக்கூட ஒரு கொதி வரணும். இன்னும் கொதி வரே இல்லை, கொண்டு வந்து காட்டுங்க கொஞ்சம் பாருங்க. இப்போ தான் கொதிச்சு கொண்டு வருது. இதுக்குள்ளே நீங்கள் பால் விடாமல் தேங்காய் பூவையும் பருத்து போட்டு அடித்து போட்டும் இந்த இதோடு அடித்து இந்த அம்மியில் வச்சு அரைச்சி போட்டும் சரக்கு பொருளோடு அரைச்சி போட்டும் நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் நான் வந்து அந்த தேங்காய் பூ வந்து எங்களை பிள்ளைகளுக்கு அது கடிவிடக்கூடாதுக்காக இப்படி செஞ்சேன் நான். பார்த்தீங்களா, கட்டி பால் விட்டது சூப்பராக. இந்த ஒவ்வொரு விதமாக முருங்கைக்காயில் கறி வச்சுக்கொள்ளலாம். அதை இந்த சும்மா நாங்கள் கறித்தூளை போட்டு வைக்கிறத விட இது நீரியான டேஸ்ட்டாக இருக்கும். நான் கறித்தூள் உங்களுக்கு ஏன் காட்டினான்னு சொன்னால், நீங்கள் வந்து கறித்தூளை உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் செத்தில் 2 வச்சுட்டு கறித்தூளால் போடலாம். அதனால் உங்களுக்கு காட்டினான். நான் வந்து கறித்தூள் போடவே இல்லை. சும்மா வாசம் கம வேணுண்டா அந்த இஞ்சி உள்ளி எல்லாம் கம இப்போ வந்திருக்கா. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக டே வேறு லெவல். இவரண்டே சாப்பிட வெறும் தெரியல வந்தாரண்டா என்ன மாதிரி கிடக்குன்னா இவரை கேட்போம். அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கட்டி நீங்கள் வச்சு உப்பு காணாண்டா உப்பை போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டேன்னு பார்த்தீங்களா. சும்மா கறியண்டா கறி தான். இந்தா உங்களுக்கே பார்த்தா அவ்வளோங்க இனிமேல் சாப்பிடக்கலான்னு உங்களுக்கு இது உங்களுக்கு விட்டு காட்டைகளை தெரியும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை மூடி விட்டுட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துருக்கிறார். வாங்க இப்போ நாங்கள் எங்களை முருங்கைக்காய் கூட்டு கறியை பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கேன்ண்டு எல்லாரையும் நல்லா எல்லாம் இந்த வரண்டுன்னு அரைச்ச கறி இந்த கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. நாங்கள் இப்போ வெள்ளை சோறுக்கு தான் ஒரே ஒரு கறி அண்டைக்கு மதியம் எங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் குழம்பாவும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இந்த எங்களுக்கு இது காணும் வேணா. இப்போ ஒரே ஒரு கறி அண்டைக்கு சாப்பிட வேண்டியது தான். அந்த ஊறுது எனக்கு அந்த எடுக்கவே ஊறுது எப்படி இருக்குது. காலமே நாங்கள் முருங்கைக்காய் வெப்பமட்டு கதைக்கவே சொன்னா வாய் ஊறுதப்பா முருங்கைக்காய் சாப்பிட்ற அன்னைக்கு. இந்த சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் விட்டு சாப்பிடுவோம்மா, ஆறுதலாக சாப்பிடுவோம். என்ன மாதிரி வெள்ளைச்சோறுக்கு தான் நல்லா இருக்குமே இந்த கறி. இது வந்து வெள்ளைச்சோறுக்கு தான் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, இந்த கறியை பாருங்க சோறோட குழைக்கு இந்த எப்படி இருக்கும். நல்லா தான் இருக்குண்ணா. உள்ளி இல்லை நல்ல மிளகு இஞ்சி எல்லாம் பாசத்தோட அளவான உரைப்பு சூப்பராக இருக்குது. சூப்பரா. எனக்கு முருங்கைக்காய் அலை ஒரு கிளை, அதை விட இந்த கறி ஒரு கிளை ஆகிடாது. நல்ல டேஸ்டியாக இருக்குது.
நீங்கள் அம்மி இல்லாத மிக்சியில் அடியுங்க. சூப்பரா வேற லெவல். அல்ல அந்த இன்னொரு டேஸ்ட்டா நான் வந்து இதை ரெண்டாக பட்டுறேன். நான் முருங்கைக்காயை நீங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது கீரை விடுறது கீரையும் விட்டு பட்டலாம். நான் வந்து ரெண்டாக விட்டுறேன். அப்போ தான் இந்த சேர்வியலெல்லாம் சேரும் அந்த கறிகள் எல்லாம். ஒரு கறி காணும் இது என்ன ஒரு கறி காணும் ருசியாக சாப்பிட்றோம். ஒரு கறி சென்றாலும் மடியாக வச்சா அது சரி வேலை முடிஞ்சு. சூப்பர். ஓகே, இனிமேல் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோமே. நல்லா இருக்கு, நான் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கும். நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. என்ன எல்லா உறவுகளும் இதே மாதிரியே வச்சு சாப்பிட்டு கொள்ளுங்க. அதுதான் தெரியும். நான் அந்த வீடியோ முடிக்க அப்புறம் மட்டும் உனக்கு விளாங்கிட்டு நல்லா இருக்கா? ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய்.